நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. ரெடி ஆக்கிறதே பாரு. 5வது நாளைக்கு போவோம். எக்கா தச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு. 6வது நாள் போவோம். எக்கா சட்டைக்கு கொக்கி வைக்க வேண்டிய இருக்கு அப்படியும் பாரு. அப்போ 6வது நாள் போய் கேட்போம். எக்கா கொக்கி வச்சாச்சு, பின்னாடி சன்னல் தான் கொஞ்சம் அளக்க வேண்டி இருக்கு. சன்னலுக்கு ஆசாரி வந்தா தான் அளக்க முடியும் பாரு. 7வது நாள் கேட்போம். எக்கா கைக்கு 2 ஸ்டார் வைக்க வேண்டிய இருக்குல்ல, அந்த ஸ்டாரை வச்சு தந்துறதை கேப்பு போடணும்ல கைக்கு 2 சைடும் அப்படியும் பாரு. 7வது நாள் கேட்போம். ஏக்கா 2 கயிறு வாங்க வேண்டிய இருக்கு. என்ன கயிறுமா? பின்னால தொங்குத கயிறு. இல்ல அந்த கயிறை வாங்கி போட வேண்டிய இருக்கு. நாளைக்கு ஒரு சட்டை தைக்க 1 வாரம் ஆகுது. நம்ம ஜாயிண்ட்காரமா சட்டையை கொடுத்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் பிறந்தாச்சு. நீங்க 8 நாளையில பிள்ளை கேட்டா எப்படிமா இருக்கும் என்று பகவான் சொல்லுகிறார். அப்போ பார்வதி சொன்னா, பகவானே என்னம்மா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க பகவானே. பார்வதி அவசரம் வேண்டாம் அம்மா, நான் குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறேன் பார்வதி. அங்க காலும் கையும் சிவன் பாடைத்தார், கண்ணோ மோக்கோ சிவன் பாடைத்தார், ஏ உயிர் கொடுத்தார் குழந்தைக்குத்தான், ஏ உத்தமனர் பகவானோ இவன் முண்டமாக உருடதினா, எனக்கு முண்டசாமி என்ற பேரு, இவன் சுடரொளிவில் வரதீனா, சுடரை மாடசாமி இவன் பேரு. 3 குழந்தைகளுக்கும் பிரம்மதேவனை இழைத்து உருப்படைக்க சொன்னார் சிவபெருமான். பிரம்மதேவன் களிமண் எடுத்து உருட்டி உருட்டி செய்து வைக்காரு. ஏன்னா அப்படி செஞ்ச மாதிரி தானே. காலும் கையும் சிவன் படைத்தார், கண்ணும் மூக்கும் சிவன் படைத்தார், உயிர் கொடுத்தார் குழந்தைக்கு உத்தமனார் பகவானும். என்னை பகிர் கொடுக்க வேணும் என்று சொல்லி இவன் முண்டமாக உருண்டதனால இவன் பேர் முண்டசாமி. இவன் சுடர் ஒளிவில வந்து பிறந்த காரணத்தினால் இவன் பேர் சுடலை மாடசுவாமி. சுடலை மாடசாமி. அவர் கொஞ்சம் துடுக்காதான் இருப்பாரு. அவர் என்ன மாதிரி உள்ளவரா இருப்பாரு? சுடர் ஒளியில பிறந்தவர் அல்லவா, சுடர்ல பிறந்தவர் இல்லையா? இதோ ஒரு பெண்ணு வந்து பிறந்திருக்கிறாளே, அவதாமா பேச்சு. யாருமா பேச்சு? பேச்சு பேச்சு எங்க பாட்டி பேச்சியா? ஆமா உங்க பாட்டி பேச்சு. உங்க பாட்டி பேச்சு விடிய விடிய பேச்சு, விடிஞ்ச பிறகும் பேச்சு. உங்க பாட்டி பேச்சு, அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் சொல்றது சுடலை பேச்சு. என்ன பேச்சு? சுடலை பேச்சு. சுடலை மாடன், சுடலை முண்டன், சுடலை பேச்சு என்று 3 குழந்தைகளுக்கு செல்ல பெயர் கொடுத்து, முத்து போல பெயர் கொடுத்து, மாணிக்க கைலகிலே மரகதப்பன் தொட்டிலே போட்டு தாயான பார்வதியான வழி எப்படி வளர்த்து வருகிறாளையானால் அவ தோளதில் தொட்டில் கட்டி நடையதில நடை வளர்த்தி நாளு ஒரு வண்டமாக பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வேறு நாளையிலே தோளதிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தி நாளு ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக 3 குழந்தைகளையும் வளர்த்து வருகிறாள் அம்மையான பார்வதியா. ஆதி சக்தி பார்வதி பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். என்ன செய்யறா? ஆதி சக்தி பார்வதியால் பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். பிள்ளைகள் கைலாசத்துல தொட்டில் எப்படி தூங்குறான்? எப்படி அம்மா தூங்குகிறான்? மாயாண்டி படுத்திருப்பதோ மல்லிகை பூவிலே படுத்திருக்கிறார். முண்டன் படுத்திருப்பதோ முல்லை பூவிலே படுத்திருக்கிறார். இந்த பேச்சு படுத்திருப்பதோ பிச்சி பூவிலே படுத்திருக்கிறார். 3 குழந்தைகளும் நல்ல தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தோளதில தொட்டில் கட்டி துடையதிலே நடை வளர்த்தி நாலு ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனியாக வளர்த்து வரக்கூடிய காலத்தில் நாள் வாரமாகியது, வாரமோ மாதமாகியது, மாதங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அண்ணா இன்னான்னு சுடலைக்கு 1.5 வயசாச்சு, 1 வயதாகி 1.5 வயதாச்சு. இவர் தொட்டில தூங்கிக்கிட்டு இருக்கிறார் மாயாண்டி சுடல. இங்கே இவர் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தினத்துல தெய்வம் ஐயான கரையில அங்க என்ன நடக்குது பாருங்க. தெய்வம் ஐயான கரையதில் ஏகர்வாடுக்கு பிரதோ வைத்து ராமண்ணையே மேல் போதியந்த அழுதாம் ஒரு பொட்டல்ல தெரியுதையா படமதுதான் சபமிருத்து பகுதிய சுடல கட்டையில பணமருத்து வெகுதையா மண்டையில திப்பிடுத்து மடமடனே எரிந்திடுமா முண்டையில திப்பிடுத்து
கொண்டையில தீபிடித்து அங்கே கொடுத்து விட்டு எரிந்திடுவாயே அங்க கொண்டையில தீபிடித்து அங்க கொண்டையில தீபிடித்து உனக்கு குழந்தை விட்டு எரிஞ்சிடுமா ஒரு நாள் தினத்திலே தெய்வம் ஐயான கரையில சரி எருவடுக்கு பிரேத வைத்து ஈரமண்ணை மேல் பொதிந்து 7 தமறு போட்டு 7 கோட்ட படம் எரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா மண்டையில தீபிடித்து மடமடன்னு எரிந்திடுமா மூச்சு விட்டு எரியுது. சரி ஏமே காலை தூதை 3 பேர் வந்து ஊதுதாங்க. ஆமா எப்படிமா ஊதுதாங்க எப்படி ஊதுனாங்க ஊவுங்கய்யா ஓ ஏமே ஊதா காலை எப்படி ஊதா சரி அவன் காலை ஊதான் அடுத்து தூதை ஊதிக்கிட்டு இருக்கான் ஊத முடியாட்டாலும் ஊழ சத்தமாவது போட்டுருவான் என்னய்யா என்ன ஊழ சத்தமா போடுவான் சரி என்று எமன் காலை தூதை 3 பேரும் துருத்தி போட்டு ஊதிக்கிட்டு இருக்காங்க. ஐயான கரையில பணம் எரிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தார் மாயாண்டி சுடல என்னமா செய்கிறார் அதாவது சுடல சும்மா இருந்தாலும் சுடல பேச்சு சும்மா இருக்க மாட்டா பேசிக்கிட்டே இருப்பா. ஆமா பக்கத்துல இருந்துகிட்டே எல்லாம் அதை செய் எல்லாம் இதை செய்யு அவளை பாராத்தியப்படுத்தி சரி அதாவது என்ன சுடல சும்மா இருந்தாலும் பேச்சு சும்மா இருக்க விட மாட்டா. எப்படிமா விடுவா என் மகனே மாயாண்டி சுடல ஏ சுடலையாண்டவா நீ கைலாசத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற மகனே சரி உனக்கு பிடித்தமான 7 கோட்ட படம் ஐயான கரையில எரிச்சுக்கிட்டு இருக்கிறதப்பா. ஆமா நீ கைலாசத்துல ஒரு நிமிஷமும் நீ இருக்க வேண்டாம். சரி என் மகனே மாயாண்டி சுடலையாண்டவா ஆமாம்மா ஐயோ மையா ஞானோ போக வேணும் மாயாண்டி சுடலை ஐயா சுடலைக்கு போக மகனே சுடலை ஐயா நீ சுட்டா போனா திங்க வேணும் இடுகாடு போக வேணும் மகனை எரிந்த போனா திங்க வேணும் ஏ மகனே மாயாண்டி சுடல ஏ ஐயா உனக்கு பிடித்தமான 7 கோட்ட படம் ஐயான கரையில எரிச்சுக்கிட்டு இருக்கிறதுப்பா. சரி இனிமே நீ ஒரு கணமும் கைலாசத்துல இருக்க வேண்டாம். ஆமா இப்போதே மையானம் போக வேண்டும் ஆண்டபணம் திங்க வேண்டும். நீ சுடலைக்கு போக வேணும் சுட்டபணம் திங்க வேணும் இடுகாடு போக வேணும் எரிந்த பணம் திங்க வேணும் என்று அங்க பேசியமா தீய பத்த வைக்கான். சாம்பிராணி போக போடுதா அவ அப்பதான் எண்ணெய ஊத்துதா. சரி கொழுந்து விட்டு எரியட்டும். ஆமா அவ நல்லெண்ணெய் ஊத்துனா பரவாயில்ல அவ வேப்பெண்ணெய் ஊத்தி இருப்பா. அதாவது அப்படிதான் நினைக்கிறேன். அங்க பார்த்தா பேச்சியம்மா சரி எப்பா ஏன் சுடல ஏ ஐயா நீ ஏப்பா தூங்கிக்கிட்டு இருக்கிற சரி இப்போதே மையானம் சென்று மாண்ட பணத்தை எடுத்து அருந்த வேண்டும் அப்பா. இப்போதே இடுகாடு சென்று எரிந்த பணம் எடுத்து அருந்த வேண்டும் அப்பா என்று பேச்சியம்மா சொன்ன உடனே சரி மாயாண்டி சுடல நினைக்கிறாரு. என்னமா நினைக்கிற அவ்வளவு சொல்லவும் சுடலைக்கு பணத்தினுடைய வாடை பிச்சி பூவாக வாசனை அடிக்கிறது. சரி மல்லிகைப்பூவா இருக்கா பிச்சி பூவா இருக்கா மல்லிகைப்பூ இது மல்லிகைப்பூ அங்க பிச்சி பூவா வாசனை அடிக்கிறது. என் மாயாண்டி சுடல நினைக்கின்றார் இனிமே ஒரு கணமும் நம்ம கைலாசத்துல இருக்க கூடாது. இனிமே நம்ம இங்க இருக்கணுமா அது நம்ம நாளை காலையில போவோம். ஏ மையானம் போக வேணும் மாண்டபணம் திங்க வேணும் சுடலைக்கு போக வேண்டும் சுட்ட பணம் திங்க வேணும் போக வேணும் எரிந்த பணம் திங்க வேணும் ஆமாம்மா என்று சொல்லி மாயாண்டி சுடலை ஆண்டவன் நினைத்தார். நாம தாய்ப்பாங்காலே குடித்தோமாரா தன்மாயரு நிறைய மாயன் சுடலை ஐயா போல துள்ளி ஓடி வர உள்ளே கொட்டி சுடலை ஐயா இருந்தவர்தான் பணமுயர வடிவம் கொண்டு ஐயான கரையிலே மாயாண்டி சுடலை ஐயா மையான கரையதிலே மாயாண்டி சுடலை ஐயா
இறங்கி சரி தத்தி தத்தி ஓடி வருகிறான் சுடலை தவளை போலவே பயந்து வருகிறான் துள்ளி துள்ளி ஓடி வருகிறான் துள்ளு குட்டி சுடலை ஆண்டவன் சரி குழந்தையாக இருந்தவன் மாயாண்டி சுடலை என்ன செய்யறாரு என்னமா செய்கிறான் அப்படியே விஸ்வரூபம் எடுத்தாரு ஆமா ஒரு பண உயரம் எடுக்காரு பண உயரத்துல வடிவம் கொண்டார் சரி எப்படி இருக்காரு பணம் உயரத்துல உயரம் அப்படியே மையான கரையில வந்த மாயாண்டி சுடலை ஆண்டவன் ஆமாம்மா அங்க பணமோட்டம் பக்கத்திலே வந்து நின்று சரி அவை இடத்த சுத்தி வளர்த்த வார வளர்த்த சுத்தி இடத்த வார ஏ ஐயா ஐயா யாரு பெற்ற மாயாண்டி ஏன் ஆண்டவராகிய சுடலை ஆண்டவன் சரி இடத்த சுத்தி வளர்த்த வாரார் வளர்த்த சுத்தி இடத்த வாரார் அப்படியே பாஸ்ட் அடிக்கார் ரிவேட்ஸ் அடிக்காரு ஆமா என்ன செய்தாரு அப்பதான் ஒரே இடத்துல தானே வந்து நிப்பாரு சரி ஆமா அப்படிதான் ஒரு இடத்துல இப்படி ஒரு ரவுண்டு அப்படி ஒரு ரவுண்டு அதாவது நவக்கிரகத்தை கும்பிடும் போது எப்படி கும்பிடணும் தெரியுமா எப்படி அம்மா முதல்ல வலப்புறமா சுத்தி வரணும் சரி ரெண்டாவது இடப்புறமா ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அத மாதிரி மாயாண்டி சுடல சரி பாஸ்ட் அடிச்சு ரிவேட்ஸ் அடிக்காரு பணமொட்ட பக்கத்திலே வந்து நின்று ஆமாம்மா வலது காலை வண்டி போட்டு இடது காலை நேர வைத்து அங்க முட்டத்தை தபரித்திட்டானே முட்டதென்ற மாயாண்டி போட் 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 கால்மாடு வேகம் முன்னே தலைமாட்ட எழுப்பாரா தலைமாடு வேகம் முன்னே கால்மாட்ட அப்படி எழுப்பாரா பணமோட்டோ பிரிக்கும் போது பிரிக்கும் போதே சத்தோ அங்க கூதையா பணமோட்டோ பிரிக்கும் போதே பிரிக்கும் போதே பெருத்த சத்தம் கேட்குதையா வலது காலை மண்டி போட்டு இடது காலை நேர வைத்து வைத்துக் கொண்டு மூட்டத்தை விரித்தார் முண்டத்தை எடுத்தார் மாயாண்டி சுடலை சரி கால் மாடி வேக முன்னே தலைமாட்டை பிடித்தெழுத்தார் தலைமாடு வேகம் முன்னே கால் மாட்டை பிடித்தெழுத்தார் பெண மூட்டத்தை பிரிக்கும் போது ஒரு பெருத்த சத்தம் ஒன்று கேட்கிறது என்ன சத்தம் அம்மா கேட்கிறது அடேய் சின்னஞ்சிறுவனே ஏய் சிறு பாலகனே யாரடா நீ சாமத்து வேளையிலே வந்து நின்று பையான கரையிலே வந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விடத்தை பிரிக்கிறாயே ஆமா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்க இருந்து இங்கே வந்தா தன் ஊர் தான் என்ன பெயர் தான் அல்ல உச்சதந்தை நாமம் அல்ல வந்ததொரு காரணத்தை எனக்கு வாய் திறந்து சொல்ல வேணாம் சின்ன சிறுவனே சிறு பாலகனே ஆளை பார்த்தவரும் அழகா இருக்கிறான் ஆமா உன்னுடைய ஊர் என்ன பெயர் என்ன உற்ற தந்தை நாமம் என்ன நீ வந்ததொரு காரணம் என்ன மனை பேச்சு குழி பேச்சு கேட்கிறாள் என்னமா உன் கேட்கிறாய் தாய் பெயர் என்ன தந்தை பெயர் என்ன என்று கேட்கிறாள் சரி மாயாண்டி சுடல சொல்றாரு என்னமா சொல்லுவாரு அம்மா பேச்சு அம்மா ஏ தாயே பேச்சியம்மா நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியாதம்மா நான் எங்க பிறந்த பிள்ளை தெரியுமா எங்க ஐயா பிறந்த பிள்ளை யாரோ பிறந்ததொரு கைலாசோ பிறந்ததொரு தலைவாரோ பெற்றாளே பார்வதியா பேர் கொடுத்தார் பரமசிவா தமாய ஒரு சாமி சுடரொளிவில் மாட சுவாமி வளர்த்தாளே வளர்ப்பேச்சு வளர்த்தாளே வளர்ப்பேச்சு வளத்தாளே வனப்பேச்சு வளத்தாளே வனப்பேச்சு வந்தே நம்ம மையா என் மகனே சுடலை ஐயா வார்த்தை சொல்ல கேளா பார்வதிக்கு பிள்ளையான பேச்சுக்கு பிள்ளைதானே அக்காள் பெற்ற பாலகனே அருகிடிய சுடலை ஐயா அம்மனுட இடமதியில பட்டா தொட்டி செய்ய வேண்டாம் ஏய் மகனே அந்த பார்வதிக்கு நீ பிள்ளையானால் இந்த பேச்சுக்கு நீ பிள்ளை தானப்பா எனக்கும் நீ பிள்ளைதானே மகனே கைலாசத்துல பார்வதின்னு சொல்றது எங்க அக்கா பரமசிவன் சொல்றது எங்க அத்தான் அத்தானா ஆமா அண்ணனு பார்த்தே நீ அத்தான்னு சொல்லிட்டியே ஏ அத்தாமா அப்படியா அக்கா அக்கா வீட்டுக்காரர் அத்தான் தானே அப்படியா அண்ணியோட வீட்டுக்காரதா இருந்தாதான் அண்ணன் ஓஹோ ஆமா அக்காள் பெற்ற பாலகனே அருங்கிளியே சுடலை ஆண்டவா என்ன நீ அம்மனுடைய இடத்துல அட்டாதொட்டி செய்ய வேண்டாமப்பா அதற்கான இடம் இது இல்ல மகனே
பார்வதிங்கிறது எங்க அக்கா, சரி பரமேசன்கிறது எங்க அத்தான் சிவபெருமான். ஆமா. அந்த பார்வதிக்கு பிள்ளையானால் இந்த பேச்சுக்கு நீ பிள்ளை தானப்பா. ஆமா எனக்கும் நீ பிள்ளைதானே மகனே. நீ அம்மனுடைய மையான கோட்டைக்குள்ள அட்டகாசம் செய்யாத மகனே. சரி அம்மா எனக்கு வயிறு பசிக்குது. ஆமா பணத்தை எடுத்து வையுமா. சாப்பாடு ரெடியா இருக்கு, போய் சாப்பிடு. சாப்பாடு இருக்குமா? சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு, நீங்க எங்க சாப்பிட விட்டீங்க? சாப்பிட விட்டிய? அதனால சரி நான் சாப்பிட விட்டுருவேன். எங்க சாப்பிட இங்க லேட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல. சாப்பிட்டுருவாரு பிறவே. ஆமா, நான் இங்க ஏ லேட் நாங்க ஆகிக்கிட்டு இருக்கேன். வாழணும்பா, சும்மா இருங்கப்பா. அதனால சரி ஏ மகனே மாயாண்டி சுடல சுடலையாண்டவா உன் மனம் போல பழத்தை எடுத்து சாப்பிடுன்னா பேச்சியம்மா. பார்த்தார் மாயாண்டி சுடலையாண்டவன் அவர் கையதியில ஜலதி வீணம் கட்டியாக தான் போன் போன் ஜலதி வீணம் மாலை போட்டு பழத்தை பிச்சு பிச்சு திங்கலுற்றா ஏ ஐயா மாயதியில முன்வடிய போன் போன் வருகிறாரே சுடலை ஐயா. பார்த்தாள் அம்மையாகிய பேச்சியம்மா சரி கையதிலே செலதி பிணம் கட்டியாக தான் கொடுத்தாள். தோளதிலே செலதி பிணம் தொங்கல் மாலை போட்டு வருகிறார் மாயாண்டி சுடலை சரி தொங்கல் மாலை போட்டு வருகிறார். ஆமா பிணத்தை பிச்சு பிச்சு திங்களுற்றான். சரி மாற பேய்களுக்கு விருந்தளித்தார். ஆமா பேய் பிசாசுகளுக்கு விருந்தளித்தார். கூட வந்த கொள்ளிவாய் பேய்களுக்கெல்லாம் அப்ப கூட்டிட்டு வந்தது கூட வந்த கொள்ளிவாய். கொள்ளிவாய் பேய் கூட வந்ததுல அன்னைக்கு வந்ததுல சரி அதாவது ஒரு கூட ஒரு 5 கொள்ளிவாய் பேய்கள் வந்ததுல. ஆமா பேய்கள் பூதங்கள் எல்லாம் வந்தது. ஆமா அதுக்கு கால் எலும்பு உனக்குன்னா சரி கையெலும்பு உனக்கு இந்த உனக்கு சரி என்று அத்தனை எடுத்து கொடுத்தாள் அம்மையாகிய பேச்சியம்மா. ஆமா பிணங்கள் எல்லாம் வேண்டிய பிணங்களை விருப்பமுடன் வாங்கியது பூதங்கள் பேய்ப்படைகள் எல்லாம். சரி பார்த்தார் மாயாண்டி சுடலை ஆண்டவள் ஆமாம்மா பேச்சியம்மா சொல்லுகிறாள் ஏ மகனே மாயாண்டி சுடல ஏ சுடலை ஆண்டவா இனி ஒரு முறை இந்த மையான கோட்டைக்கு வரும்போது என் கோட்டைக்கு அங்கு வரும்போதே அம்மான்னு சொல்லி ஒரு சத்தம் கொடுத்து வாப்பா. ஆமா அங்க இருந்து வரச்சலே அம்மான்னு சத்தம் கொடுக்கணும். வரணும். இல்லன்னா கைய வச்சிருவேன். அம்மான்னு சொல்லி வந்தாதான் சரி நம்ம மகன் சுடல வார போல இருக்குன்னு பேச்சியம்மா ரெடியா பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பேன். அது சும்மா வரக்கூடாது, கையில ஒரு ஆணை பந்தத்தோட வரணும். தீ வெட்டியோட வரணும். சரி நீ சத்தம் கொடுக்காம வர்றேன்னு வெயி யாரோ வராங்கன்னு ஓடி அந்த கைய வச்சிருவேன். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை தான். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டுல ஆள் இருக்கா நம்ம கேக்குறது, திடீர்னு வீட்டுக்குள்ள போக கூடாது. சில ஆட்கள் இன்னும் நிறைய அப்படி இருக்கு, இன்னும் நிறைய அப்படித்தான் இருக்கு. சரி அந்த வீட்டுக்கு வெளியே நின்னே குரல் கொடுக்கணும். ஏக்கா என்ன ஏக்கா வீட்டுல ஆள் இருக்காங்களா, வீட்டுல யாராவது இருக்கலாமாங்கணும். அம்மா வீட்டுல யார் இருக்கீங்களா. சரி அவங்க வெளியில வந்து பாப்பாங்க, வாங்க உள்ள வாங்க அப்படிம்பாங்க. ஆமா திறந்த வீட்டுக்குள்ள நாய் போன மாதிரி போகக்கூடாது. உள்ள வாங்கன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள போனோம். வெளியில நின்னுட்டு சத்தம் கொடுத்து பார்க்கணும். சத்தம் இல்லன்னா வீட்டை பார்த்து போனோம். அதனால வீட்டுக்குள்ள போய் என்னது இருக்கு யாது இருக்குன்னு பார்க்க கூடாது. செல்லு வச்சிருக்கான், ஆமா செல்ல வச்சுக்கிட்டே வெளியில இருந்து போன் அடிக்கான். சரி ஆமா இப்ப அப்படியே ஆயி போகுது. அதாவது எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நம்ம குரல் கொடுக்க வேண்டும் அல்லவா. சரி அதுபோல மாயா பேச்சியம்மா சொன்னா மகனே மாயாண்டி சுடல சுடலை ஆண்டவா அம்மான்னு சொல்லி நீ வெளியேறிச்சு வாப்பா. அதனால தான் சுடல இன்னைக்கு காட்டுக்கு போகும்போது அம்மான்னு சொல்லி குரல் கொடுத்து போறது அதுக்கு தான். சரி பேச்சியம்மா குழிய தோண்டி ரெடியா பணத்தை எடுத்து கரெக்டா வச்சுக்கிட்டு இருப்பா. யாரு பேச்சியம்மா. பேச்சு அத நாங்க கண்ணால பார்த்தோம் பனையூர்ல. ஆமா பனையூர்ல நாங்க கண்ணால பார்த்தோம் பேச்சியம்மே. சரி அதாவது ஐயா நீங்க வரல அப்போ. அதாவது பனையூர்ல ஊருக்குள்ள சாப்பிட்டுட்டு கோயில் ஆத்தங்கர ஓரத்துல 1 கிலோமீட்டர் நடக்கணும். சரி நாங்க அப்போ இப்போ ஒரு 10 35 40 வருஷத்துக்கு முன்ன. அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்ப அந்த ஊர் பெரிய ஆட்கள் சொல்றாங்க அம்மா சாப்பிட்டுட்டு வாங்க எங்க கூட. நாங்க பெரிய ஆட்கள் 4 பேர் வாரம் கோயிலுக்கு வாங்கன்னாங்க. நாங்க 2 லேடிஸ் 4 ஜென்ஸ் வில்லிசை கலைஞர்கள் எங்களை ஊடைய விட்டு அவங்க முன்னும் பொண்ணுமா வராங்க. மணி என்ன கற்கல்ல மணி ஒரு 8 மணி இருக்கும். அப்ப சொல்றாங்க ஏமா வழியில ஒத்தையடி பாதை போகும்போது நீங்க கரையில அந்த பக்கம் எதையும் பார்க்க கூடாது. ஆமா யாரையும் அந்த சைடு இந்த சைடு பார்க்க கூடாது. சொல்லாம இருந்தாலும் அது பாராம போயிருப்போம். இவங்க சொல்லிட்டாங்க நீங்க பார்க்காம பயப்படாம போய்கிட்டு இருக்க, நாங்க பின்னால வரோம். சொன்னதுக்கு அப்புறம் பார்க்காம இருக்க முடியுமா. நாங்க ஒத்தையடி பாதையில போறவ இப்படி பாக்க நாங்க இந்த வழியில நான் இருக்கிற இடத்துல போறேன்னு வைங்க. இந்த வாழை நட்டி இருக்காங்கல்ல, இந்த அளவுல இருந்து குழி பேச்சு குழியில காலை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு உட்கார்ந்து இருந்து தலையை விரிச்சு போட்டு குழிய தோண்டி
தோண்டிக்கிட்டு இருக்கா. சரி யாருக்குமா தோண்டுதா? குழிய தோண்டுதா. சரி அது என்னதான் தெரியும். ஆமா அதாவது அப்படி குழிய தோண்டும் போது சரி சாம கொடையில சொடல காட்டுக்குள்ள போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து வெள்ளு முன்ன நின்னு ஆடுதாரு. சரி எல்லா ஆட்களும் சொன்னாங்க என்ன சாமி முன்ன இவ்வளவு திறமையா பாடினது, சரி சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ்வளவு அழகா திறமையா நீ பயப்படாம பாடிட்டமா. ஆமாமா அவர் அதிசயத்தை நாங்க வரும்போதே பாத்துட்டோம். சரி பேச்சியம்மா அதிசயத்தை அங்க இருந்து வரும்போதே நாங்க பார்த்தாச்சு ஆமாமா அப்படின்னு. சரி அத மாதிரி குழி பேச்சு ரெடியா குழிய தோண்டி பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. ஆமா போய் ஆகாய மார்க்கமா வாங்கிட்டு வந்துருவாரு. சரி பார்த்தாரியர் மாயாண்டி சுடலை ஆண்டவன் ஆமாமா வேண்டிய படங்களை விருப்பமுடன் எடுத்துக்கொண்டு நம்ம மையானோ சென்ற தேவோ ஆண்டவனா தின்ற தேவோ சுடலைக்கு சென்ற தேவோ சுட்டாமனா தின்ற தேவோ இடிகாடு சென்ற தேவோ இருந்தவனா தின்ற தேவோ நம்ம தாயாருக்கு தெரிய வேணும் என்று சொல்லி சுடலை ஐயா மாயதை ததுடைக்க மேலே மாயதை ததுடைக்க மேலே சுடல தொட்டில தூங்குவார பார்த்தாரியர் மாயாண்டி சுடலை ஆண்டவள் நாமல் மையானம் சென்றது போ மாண்டபினம் தின்றது போ சென்றது போல் எரிந்த பணம் தின்றது போல் சுடலைக்கு சென்றது போம் சுட்டாபிடம் தின்றது போம் தாயாருக்கும் தந்தையருக்கும் தெரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பிணத்தை தின்ற ஊனானது வாயிலே வழிந்து கொண்டிருக்கிறது. வாயை துடைக்காமல் குழந்தை மறுபடி சிறு குழந்தையாக வடிவம் கொண்டு மாணிக்க கையிலே மரகதப்பன் தொட்டியிலே தூங்கி கொண்டிருக்கிறார். நேரம் விடிய போகுத அம்மா பாப்பா நம்மள கண்ணை முழிச்சு பார்க்கலையே பேசாம தூங்கிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க என்று சிறு கூக்குரல் விட்டு அழுகிறார் மாயாண்டி சுடலை. பார்வதியால் ஓடி வந்து என்ன இன்னைக்கு பிள்ளை அழுகிற சத்தம் கேட்காது, ஏன்னு கேட்கணும். சிறு கூக்குரல் விட்டு அழுதார் மாயாண்டி சுடலை. பார்வதியால் ஓடி வந்து ஏ மகனே மாயாண்டி சுடல உன்னை தொட்டிலே போட்டு விட்டு அம்மா தொங்கி விட்டேனா மகனே என்று சொல்லி பார்வதியானவள் அவள் தான் அடைத்து அவள் தான் அடைத்து இடது கண்ண முத்தமிட்டா முத்தமிடோ வேளையிலே பிள்ளையுட வயதிலே பிள்ளையுட வயதிலே பிள்ளையோட வயதிலே பிள்ளையோட வயதிலே மணவாளை அழைத்திடுமா பார்த்துட்டாள பார்வதியாள் ஆண்டவனே பகவானே பரனாரே சிவனாரே பிள்ளை வர கேட்டதற்கு பிணந்து நீங்க தரலாமா மைந்தன் வர கேட்டதற்கு மதளைய தரலாமா அம்மா மக சுடலை ஐயா ஐயாரும் போகிறேக்கா ஆண்டா போனா திண்டேக்கா சுடலைக்கு போகிறேக்கா சுத்தா போனா திண்டேக்கா ஆடு போகிறேக்கா மாமிஷத்தை கலந்ததீன மகனே மாயாண்டி கைலாசத்தில் இருக்கொண்டாது கைலாசத்தில் இருக்கொண்டாது பூலோகமா போக வேணும் பூலோகவானதிலை மானிடர்கள் வத்தை கொண்டு பையான கரை கொண்டு மானிடரை காப்பதற்கு உமையவளாகப்பட்ட பார்வதியால் சொல்கிறாள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமாளே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு எனக்கு இந்த பிணந்து நீய தரலாமா நான் மைந்தன் வரம் கேட்டதற்கு எனக்கு இந்த மதளகை தரலாமா நம்முடைய மகன் மாயாண்டி சுடலை சாதாரண பிள்ளையா இவன் மையான கரையில சென்று 7 கோட்ட பணத்தை எடுத்து அறிந்திருக்கிறான்
கொஞ்சம் நஞ்சமல்ல 7 கோட்டை பணத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். நம்ம கைலாசத்துல யாருமே மாமிசத்தா இருந்த மாட்டோம். ஆமா, ஏன்னா கைலாசத்துல இறப்பு என்பதே கிடையாதம்மா. என்ன நமக்கு மாமிசம்னா பிடிக்குமா? பிடிக்காதையா? பிடிக்காது. என்ன கைலாசத்துல பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. போன வாரம் பொன்னாக்குடியில மாமிசம்னு சொன்ன உடனே எல்லாரும் இலையை மடக்கிட்டாங்க. என்ன சாப்பாடுன்னு கேட்டோம். மாமிசம் நாங்க. ஒரு போல 5 பேர் இலையை மடக்கிட்டாங்க. நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டு நான் சாப்பிடல, பசி இல்ல வேண்டான்னு. எங்க தாத்தா சாப்பிடாம எங்களை விட மாட்டேன்ட்டாருமா. அதனால எப்பா என் மகனே மாயாண்டி சுடல சுடலை ஆண்டவா, அதாவது நீ மாமிசத்தை அருந்திய காரணத்தினாலே இரும கைலாசத்துல ஒரு நிமிஷம் நீ இருக்க வேண்டாம். எங்கம்மா போக வேண்டும்? ஒரு நிமிஷம் பூலோகத்துல மானிடர்கள் மெத்தை உண்டு, மையான கரையும் உண்டு. அந்த மானிடரை காப்பதற்கு நீ மாயாண்டி இப்போதைய பூலோகம் போக வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். என் மாயாண்டி சுடல சொல்றாரு. அம்மாய பார்வதி, அப்பா பரமேஸ்வரா, நீ போன்னு சொன்ன உடனே அப்படியே போயிருவானா? எப்படி அம்மா போக முடியும்? அப்பா உனக்கு என்ன வேணும்? ஐயா ஐயா தங்கம், ஐயா ராசா, கட்டி தங்கம், உனக்கு என்னப்பா வேணும்? அம்மா பார்வதி, அப்படி நான் பூலோகம் போவேனே, ஆனால் நான் பறந்த இடத்துல எனக்கு மாயாண்டி சுடலை என்று சொல்லி எனக்கு ஊட்டு போட்டு அப்பா கொடை கொடுத்தா கைலாசத்தில் வடபூர கோட்டை வாசலில் ஆகிரங்கால் மண்டபத்தில் ஏற்றவள்ளி கிளமாய் 12 தூணாரிலே 8 நாள் நோம்பு இருந்து தலைக்கு காலே நாட்டி பச்சை வாழை கொலரே அலங்கரித்த பந்தாரிலே என்று ஒரு வீடா சுடலை என்று ஒரு வீடா என்று ஒரு வீடா மூச்சு நல்ல பூடம் போட்டு சீல கலசோ வைத்து சிமால சாத்த வேணும். அறுத்தறிய அருகிடா எடுத்தறிய அழுகோடி சூலாடு ஒரு பரணி சூலு பன்றி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி பாலு பன்றி ஒரு பரணி எல்லோடு முரசோடு முல்லோடு முரசோடு கடியாரோ பாட வெள்ளோடு முரசோடு வெள்ளோடு முரசோடு தெய்வ கடியாரோ பாட அப்பா பரமேஸ்வரா, அப்பா எனக்கு இப்ப கொடை வேணும். என்ன கொடையா வேணும்? கலர் கொடை வேணுமா இல்ல கருப்பு கொடை வேணுமா? அந்த கொடை எனக்கு வேண்டாம். எனக்கு கைலாசத்தின் வடபுறத்தில் வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏற்றவெள்ளி கிழமையிலே விடிய ஒரு சாமத்திலே எனக்கு 8 நாள் நோன்பு இருந்து. அப்பா 8 நாள் இருக்கணுமா நோன்பு? சாமிகளை ஒரு நாளைக்கு கூட நோன்பு விரதம் இருக்க முடியாது. 8 மணி நேரம் இருக்க முடியலப்பா. ஆமா, அன்னைக்கு பாத்தீங்களா மம்சாரத்துல எப்ப எப்படி 5 மணி ஆனாலே கடையை தான் தேடுது மனசு. தேடுது. 8 நாள் நோன்பு இருந்து பந்தலுக்கு காலு நாட்டி பந்தல் இப்படி பந்தல் போடணும். இதே நம்முடைய மேல உப்பரணி மாநகரத்திலே ஸ்ரீ மூர்த்தி மாட சுவாமி ஆலயத்திலே எப்படி பந்தல் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? சூப்பர். எனக்கு மாயாண்டி சுடலுக்கு இதே மாதிரி பந்தல் போடணும். ஸ்டார் பந்தல். டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு. பந்தலுக்கு காலு நாட்டி பச்சை வாழை கொலை நிறுத்தி பவளத்தாலே அலங்கரித்த பந்தலிலே எனக்கு முண்டன் என்று ஒரு வீடம், சுடலை என்று ஒரு வீடம், சுடலை பியாச்சி என்று ஒரு வீடம், எனக்கு 3 பூடம் போட்டு உச்சியிலே கும்ப கலச வைத்து எனக்கு குச்சி மாலை சாத்த வேண்டும். குச்சியா கட்டி குச்சியில மாலையை சாத்தணும். அறுத்தறிய ஆறுகிடா எடுத்தறிய 7 கோடி சூலாடு ஒரு பரணு சூலு பன்றி ஒரு பரணு பாலாடு ஒரு பரணு பாலு பன்றி ஒரு பரணு எனக்கு வெள்ளோடு முரசோடு தெய்வ கடியார் வேணுமென்று கேட்கிறார் வாயாண்டி சொல்ல.
எப்பா என்ன நீ வில்லு கேட்க மேளம் கேட்க ஆமா கணியான் கூத்து வேணும்னு கேக்குற சரி. வில்லேன்னு கைலாசத்துல பரவி செய்யல. ஆமா கைலாசத்துல வில்லுனா என்னன்னே தெரியாதப்பா. நீ வில்லுன்னு கேட்டா நாங்க எங்க போறது? ஆமா எனக்கு வில்லு பாட்டு வேணும். சரி சரி அன்னைக்கு நம்ம சரி இப்ப சரின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏமாத்திக்கிடுவா. ஏமாத்திக்கிடுவா. சின்ன பையன் தானே அப்படின்னு நினைக்காங்க கைலாசத்துல. அங்க கொடை விழா சிறப்பா ஆரம்பிக்கி. யாருக்கு மாயாண்டி சுடலைக்கு கைலாசத்தின் வடபுறத்துல. ஆமா வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே ஏற்ற வெள்ளி கிழமையிலே 8 நாள் நோம்பிருந்து கொடைனா கொடை சாதாரண கொடைல அவ்வளவு சிறப்பா நடக்கு. பட்டன் கூட சரியான கோயில் கொடை நடக்குமா? கோயில் கூடயோ? ஆமா ஆமா. அங்க மைக் செட்டு பாடுது. மாயாண்டி சுடல் ஆதாளி ஓடுதாரு. அவருக்கு யார பத்தோ வருக தாடி வருக சருவா வருக லயமா குல்லாமா சிமாடி வல்லயமா எல்லோரு சல்லயமா அழுமாடி வல்லயமா எல்லோரு சல்லயமா. என் ஆண்டவராகிய சுடலை ஆண்டவனுக்கு கைலாசத்துல கொடை விழா சிறப்பா நடக்கு. அவர் ஆதாளி போட்டு ஆடுதாரு. பந்தத்தை கையில பிடிச்சு அங்கிட்டு கிட்டு ஊழ சத்தம் போடுதாரு. பந்தத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம். எப்பா ஈஸ்வரா ஏ அப்பா பரமேஸ்வரா எனக்கு நேரம் ஆயிட்ட வில்லுங்கப்பா. ஆமா சாமி நாங்க வில்லுக்கு எங்க போவோம்? ஏ பையன் மறக்காம வில்லு கேட்கானே. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.